பெண் சீரியலில் நம்ம ஆனந்தியை நம்ம அன்புக்கிட்ட உண்மையே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கதை கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அன்பு ஆனந்தியை பிடிச்சி வச்சு பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆனந்தி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எந்த விஷயம் நம்ம தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயம் இப்போ நடந்துடும் போலயே அன்புக்கு தெரிஞ்சிருமே, நம்மளாலேயே தாங்க முடியல, அன்பு இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்குவார், எப்படி தாங்குவார்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஆனந்தி ஒரு பக்கம் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தி ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாக்கு அதை கண்டுபிடிக்கிறவங்க நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தோம். ஆனால் ஆனந்தி இதுக்கு சம்மதிக்கவே இல்லை. ஆனந்தி அழுது புலம்பிட்டு நம்ம மேலே கோவப்பட்டுட்டு போனாலே சரி ஆனந்தியை எப்படியாச்சும் சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு ஆனந்தி கிட்ட பேச ஆரம்பிச்சுதான் நம்ம அன்பு ஆனந்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்பவுமே நம்ம அன்பு கிட்ட நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடலாம். இல்லாட்டினா பிளட் டெஸ்ட் எடுத்து வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மகேஷ் சாருக்கும் தெரிய வந்துடும். இது பெரிய பிரச்சனையாக போயிடும். மித்ராவுக்கும் தெரிஞ்சிடும். மித்ரா நம்ம வீட்டில் எல்லாத்தையும் சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம குடும்பத்தை கேவலப்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆனந்தி யோசித்து நம்ம அன்புவை கூட்டு நம்ம அன்புகிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்க. இதை கேட்டு அன்பு உடஞ்சி போக போறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆனந்தி சொல்ல போறாங்க, என்னோட கர்ப்பத்துக்கு யார் காரணமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. இதை கேட்ட அன்பு தான் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஆனந்திக்கு, அந்த சில்வர் ஜூபி விழாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு தான் கண்டுபிடிக்க போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகேஷுக்கும் மித்ராவுக்கும் கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த சமயம் தான் நம்ம அன்பு ரைட்டான நேரத்தில் ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு மகேஷ் தான் காரணம் அப்படிங்கிறத கண்டிப்பா நிரூபிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்புவே ஆனந்தியையும் மகேஷையும் சேர்த்து வைக்க போறாங்க. அந்த மாதிரி தான் கதை நகலப்போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி நகண்டா நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.